பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வதாக 620 ஸ்லோகங்களும், அர்ஜுனன் சொல்வதாக 57 ஸ்லோகங்களும், சஞ்சயன் சொல்வதாக 67 ஸ்லோகங்களும், திருதராஷ்டிரன் சொல்வதாக ஒரு ஸ்லோகமும் என மொத்தமாக 700 ஸ்லோகங்களையும் 18 அத்தியாயங்களையும் கொண்டதாகும். குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பு எதிரணியை ஒருமுறை பார்வையிட்ட அர்ஜுனர் அங்கே அவர் உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் போன்றோர் இருப்பதால் போரிட மறுத்தார். இதை கண்ட அவர் தேரோட்டியான கிருஷ்ணர் தர்மத்திற்காக போரிடும் பொழுது உறவு முறைகள் குறுக்கிடக்கூடாது என்பது குறித்து விளக்கினார். இந்த உரையாடல் கருத்துக்களே பகவத்கீதையாகும். ஸ்லோகங்கள் ஒன்றொன்றாய் கேளுங்கள், பயன்பெறுங்கள். கிருஷ்ணன் பேசுகிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதி. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 22. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம். மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 20. ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை, ஒருபோதும் இறப்பதுவும் இல்லை. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. முன்பு இல்லாமலிருந்து இப்போது உருவானதல்ல. அதேபோல் இப்போது இருந்து இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. ஆத்மா பிறப்பற்றது, நித்தியமானது, இரவாதது, தேயாதது, வளராதது, முன்பே இருப்பது, என்றும் நிலைத்திருப்பது, மிக பழமையானது. உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுவதில்லை. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 23. ஆத்மாவானது எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். எப்படி ஆத்மாவிற்கு இவ்வுடலில் பிள்ளை பிராயமும் இளமையும் மூப்பும் தோன்றுகின்றனவோ அப்படியே மற்றொரு சரீர பிறப்பும் தோன்றுகிறது. தீரன் இதை குறித்து குழப்பமடைவதில்லை. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 13. இதுதான் பகவத்கீதை. ஸ்ரீகிருஷ்ணனின் உபதேசம். கடமை செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. எப்போதுமே அதன் பயன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. செய்கையின் பயனை கோருபவனாக ஆகாதே. உன் கடமைகளை ஆற்றாமலும் இருக்காதே. இதுதான் பகவத்கீதை. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 47. கிருஷ்ணன் அருளியது.
வேதங்கள் 3 குணங்களான சத்வ, ரஜஸ், தமஸ் என்பதை சாரமாக கொண்டது. அர்ஜுனா, நீ 3 குணங்களையும் கடந்தோனாகுக. இன்பம் துன்பம் என்ற இருமைகளிலிருந்து விடுபட்டு எப்போதும் உண்மையில் நின்று யோகத்தில் நிலை பெற்றவனாக, தன்னில் நிலைத்தவனாக இருந்து ஆத்மாவை வசப்படுத்தியவனாகுக. இதுதான் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 4. ஸ்ரீகிருஷ்ணர் பேசியது. ஆமை தன் உள் உறுப்புக்களை ஓட்டிற்குள்ளே சுருக்கிக் கொள்வதைப் போல எப்போது இந்த மனிதன் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல் போன்ற இந்திரிய விஷயங்களிலிருந்து கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் போன்ற இந்திரியங்களை முழுவதும் இழுத்து கொள்கிறானோ அவனுடைய அறிவு நிலை பெற்றுவிட்டது. இதுதான் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 58. கிருஷ்ணன் பேசியது. அர்ஜுனா, யோகத்தில் நின்று பற்றுகளை விட்டுவிட்டு வெற்றியும் தோல்வியும் ஏற்படும்போது சமமான மனநிலையிலிருந்து கர்மங்களை செய். சமமான மனநிலையில் இருப்பதே யோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 48. கிருஷ்ணன் பேசியது. பார்த்தா, எப்பொழுது ஒருவன் மனதில் எழுகின்ற எல்லா ஆசைகளையும் விட்டு விடுகிறானோ அவன் தன்னில் தானே திருப்தி அடைகிறான். அப்பொழுது மனத்தை நிலைநிறுத்தியவன் என்று சொல்லப்படுகிறான். இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். நீர்மேல் செல்லும் கப்பலை காற்று நிலைகுலைய செய்வது போல அலைபாயும் இந்திரியங்களை யாருடைய மனம் பின்பற்றி செல்லுமோ அவனுடைய அறிவை அந்த இந்திரியங்கள் நிலைகுலைய செய்கின்றன. இதுதான் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 67. கிருஷ்ணர் பேசுகிறார். எந்த மனிதன் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு ஆசைகள் எதுவும் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் நடமாடுகிறானோ அவன் அமைதியை அடைகிறான். அத்தியாயம் 2 ஸ்லோகம் 71. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். உன் எதிரிகள் உன்னுடைய திறமையை பழித்துரைத்து மதிப்பை இழக்க வைக்கும் இரக்கமற்ற இழிவான வார்த்தைகளால் உன்னை அவமானப்படுத்துவார்கள். ஐயோ, இதைவிட வேதனை என்ன இருக்க முடியும்? அத்தியாயம் 2 ஸ்லோகம் 36. இதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் பேசுகிறார். ஒருவன் ஆத்மாவை ஆச்சரியமானது என விழிக்கிறான். இன்னொருவன் ஆச்சரியமானது என பேசுகிறான். இன்னொருவன் ஆச்சரியமாக கேட்கிறான். மற்றொருவன் இதை குறித்து கேட்டாலும் இதை அறிவதில்லை. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 29. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிருஷ்ணனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணிக்கங்க. நன்றி. தொடரும்.